ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா. சூப்பரான சன்னி மார்னிங். கும்பகோணம் திருப்பனந்தாள் அணைக்கரை ரூட், மெயின் ரோடு. ஓகேங்களா, அங்கே தான் நின்றுட்டுருக்கேன் சைடில். இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஏரியா, அந்த ரோடு நல்ல அகலமான சாலைகள். இப்போ இந்த பைபாஸ் ரோடெல்லாம் போட்டுட்டு ஏரியாவே நல்லா இழைச்சி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரோட்டுக்கு நடுவில் அந்த பேரிகேடு மாதிரி போட்டு ஒன் வே ரோட் மாதிரியும் ஆக்கியிருக்காங்க ஆக்சுவலாக. சரிங்களா, கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஸோ க்யூட். ஏரியாவே அப்படி ரொம்ப அழகாக ஜொலிக்குதுங்க. பாருங்கள், ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, கேட்டில். இந்த காட்சிகள்லாம், இந்த மாதிரியான காட்சிகள் காண கிடைக்காதவை. உண்மையாகவே சூப்பர் க்யூட். மாடுகள், கேட்டில் வந்து கிரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனுடைய உணவு, காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா, எப்படி இருக்குது இந்த ஏரியாங்க. வர்றப்போ கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு திருப்பனந்தாள் அணைக்கரை, திருப்பனந்தாள் கும்பகோணம் போகிற வழியில் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அந்த இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டி, இந்த பாலத்தை தாண்டி, பைபாஸ் பாலத்தை தாண்டி இந்த ஏரியா இருக்குது. மர நிழல் இங்கே. இந்த ஏரியாவே இந்த கும்பகோணத்துலேருந்து திருப்பனந்தாள் போகிற அந்த வழியே ரொம்ப அலாதியாக இருக்காங்க. இந்த பாருங்க, இந்த ஏரியாவில் இங்கே ஒரு வாட்டர் சேனல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இது இப்போல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாக கிடக்கு. பாருங்கள், தண்ணி ஏதோ ஊற்றிட்டு இருக்கு. எங்கேருந்து ஊற்றுதுன்னு தெரியல. இந்த ஏரியாவில் தண்ணி அப்படியே அபரிமிதமாக ஃப்ளரிஷிங்காக ஓடும் வாட்டர் ஆக்சுவலாக. பஸ்ஸில் நான் அங்கேருந்து வர்றப்போ, சகோதரி வீட்டுக்கு வருவேன் நான் கும்பகோணத்துலேருந்து. திருப்பனந்தாள் அந்த ரூட் வழியாக உள்ள பஸ்ஸை பிடிச்சி வர்றப்போ காற்று வேகமாக அடிக்கும். இங்கே இந்த வாட்டர் சேனல் இப்போ இந்த வெயிலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி வரத்து. ப்ளஸ் அந்த ஆற்றுலேயும் தண்ணி இல்லை போல் இருக்குது. ஆற்றுல தண்ணி வர்ற டயத்தில் அவ்வளோ சூப்பராக ஓடுங்க ஆக்சுவலாக. அப்படியே க்யூட்டாக இருக்கும். அப்படியே தண்ணி அப்படியே மணிப்பிரவாகமாக ஓடுறப்போ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த காற்று மூஞ்சியில் வருடி பஸ்ஸில் அந்த பஸ் பிரயாணம். பேக் சைடில் சூப்பரான ஒரு இளையராஜாவோட சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி உங்களுக்கே தெரியுது இது எப்படிப்பட்ட சூப்பரான சொர்க்க பூமின்னு. சரி தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாருங்கள், இங்கே அழகான மரங்கள்ங்க. இந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் ஜூம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஏரியாலாம் அவ்வளவு கொள்ளை அழகோடு இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளரிஷிங்கான பச்சை பசேல்னு இருக்குது. இங்கே ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா, இந்த ஈரப்பதம், காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகம். அதனால் ஒரு 30-35 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் கூட 40-42 டிகிரி செல்சியஸ்க்குள் ஒரு மாதிரியாக ஒரு வெக்கைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்லாங், தமிழ் ஸ்லாங்கில் அந்த மாதிரி தோணும் உங்களுக்கு. சரியா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கும்பகோணம் முக்கியமான சாலை. கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிற பஸ்ஸஸ் எல்லாம் இப்படியே தான் போவோம் உங்களுக்கு. சரிங்களா, இல்லை ஃபாஸ்ட்டாக வாகனங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கேருந்து தண்ணி இங்கே எங்கேருந்து ஊற்றுதுன்னே தெரிலங்க. பாருங்கள், சரிங்களா, தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கு சிறிய ஒரு வழியாக. ஏரியாவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சும்மா காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஏரியாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 வீலர் எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படியே வந்தேன். இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது? கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை, ஸ்டேட் ஹைவே, தேசிய ஹைவே, ஓகே, நேஷ்னல் ஹைவே. அற்புதமான இடங்கள் இங்கே இருக்குது. இந்த இடமா பச்சை பசேல்னு இருக்குது. பாருங்கள், ஏரியாலாம் பார்த்தீங்களா? பஸ்ஸு வந்துட்டுருக்கு. என்ன ஒரு பஸ்ஸுன்னு தெரியல. சரிங்க, அற்புதமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாப்லாம் நிறைய வச்சுட்டாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு ரோடில் பேசஞ்சர்ஸ்க்காக, மக்களுக்காக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதாங்க மரத்துக்கு கீழே 2 வீலர் பார்க் பண்ணிட்டாங்க. நிழல்லே கொஞ்சம் நேரம் நின்றேன் நான். நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங், சன் பாத் மாதிரி. ஓகேங்களா, போதும். ரொம்ப அதிகமாக சன் பாத் எடுத்தால் பயங்கரமான சன் டேன் கண்ணங்கரையில் ஆகிடும், காம்ப்ளெக்ஷனே மாறிடும். சரிங்களா, எப்படி இருக்குது ஏரியா பாருங்கள், நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், வந்துகிட்ருக்கு மக்கள் 2 வீலர்லேயும் 4 வீலர்லேயும் சொந்த வாகனங்கள்லேயும் நல்ல ஒரு சுறுசுறுப்பான அழகான இயக்கத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பசனுடைய நிழல் எவ்வளோ அலாதியாக இருக்குன்னு பாருங்கள். இருங்க, சின்னதாக்குறேன். சூப்பரான மர நிழல். இங்கே ஒரு சின்ன ஒரு நடைபாதை மாதிரி இருக்குங்க. அதனுடைய ஸ்டார்டிங்கை வந்து மூடி வச்சுருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஏரியாலாம் பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சின்ன வாட்டர் சேனல் மாதிரி இருக்குது, ஒரு கல்வெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க சின்னதாக. அந்த சைடில் தோப்பு மாதிரி இருக்குது. இந்த சைடு அழகான சாலைகள், அற்புதமான சாலைகள். வேறு லெவல் ஃபீலிங். சரியா, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருந்தா give a thumbs up, லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இது போன்ற நல்ல நல்ல கண்டென்ட்டோட, நல்ல நல்ல தாட்ஸோட, நல்ல நல்ல சிந்தனைகளோட, நல்ல பல விஷயங்களோட உங்கள் அனைவரையும் அடிக்கடி சந்தித்து கொண்டிருக்கின்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். தேங்க்யூ. பீஸ்.